வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. ஒரு பர்சனல் லாஸ்னால என்னால் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொன்மான் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பேசில் ஜோசப் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு நாவலை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ட்ராமா. அதாவது ஒரு கோல்ட் ஃபினான்ஸ் ஏஜென்ட் தனக்கு வர வேண்டிய நகைகளை எப்படி மீட் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான். ஆக்சுவலாக இந்த கதையே லிஜோ மோலோட வெட்டிங்கை மையமா வச்சு தான் நகருது. லிஜோ மோல் தன்னோட அம்மா மற்றும் அண்ணனோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். 25 சவரம் நகை போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இவங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதி இருக்காது. அந்த டைம்ல தான் ஒரு சூப்பரான ஆப்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மூலமா இவங்க கொடுக்க வேண்டிய வரதட்சணை நகைகள் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு கல்யாணத்தில் கரெக்டான மொய்யை வச்சு அதை திருப்பி மீட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அந்த கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட்டாக தான் நம்ம ஹீரோவான பேசில் ஜோசப் வராரு. வந்தவர் அந்த நகைகளை கொடுக்குறாரு. கல்யாணத்தில் கலெக்ட் ஆன மொய்யோ பாதி நகைகளுக்கு கூட கவர் ஆகவே இல்லை. ஸோ மிச்ச பாதி நகைகளை இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பேசில் ஜோசப் எப்படி மீட் எடுக்கிறாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை. கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் இவங்க காட்டிக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த நகையை எப்படி மீட் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த ரெஸ்கியூ மிஷனாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் பேசில் ஜோசப்போட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்பாடுபட்டாது அந்த நகைகளை மீட் எடுக்கணும் அப்படின்னு அந்த டெஸ்பிரேஷனை காட்டக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பொதுவாக பேசில் ஜோசப்பை நம்ம ரொம்ப ஃபன்னியான ரோலில் தான் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே டைனாமிக்ஸை சேஞ்ச் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதில் ஆப்போசிட்டாக வில்லன் கேரக்டர், அதாவது லிஜோ மோலோட கணவராக வரக்கூடிய அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஒரு பயங்கர டெரரான கேரக்டராக இதில் காட்டியிருப்பாங்க. இந்த கேரக்டர் கிட்ட இருந்து எப்படி ஒரு நகையை வாங்கிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பையும் சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ரெஸ்கியூ மிஷனில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போய் அடிச்சு திம்சம் பண்றது அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கவே இருக்காது. இதே மாதிரியான தீம்ல தெலுங்குல ஒரு படம் வந்திருக்கு, சர்க்காரின் ஏலம்ட்டு மகேஷ் பாபு நடிச்ச படம். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் மசாலாவா அதை எப்படி ரிகவர் பண்றாருங்கிறதெல்லாம் பயங்கர ஆக்ஷன் பேக்டா இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப்ல நல்ல அந்த த்ரில் எலிமெண்ட் அப்படின்றதையுமே சூப்பராகவே ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. விஷுவலாகவும் இந்த படம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் ரொம்ப சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவும் அந்த வில்லனும் பேசிக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் சீன் ஒன்று இருக்கும். அந்த நைட் டைம்ல அந்த காட்சியை ஸ்டேஜ் பண்ண விதமா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த போட் சீனா இருக்கட்டும், அது எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ரெஸ்கியூ மிஷன் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க காட்டிருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னுமே நிறைய ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டியிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸை இவங்க முடிச்ச விதம் அப்படின்றது ஓரளவுக்கு லாஜிக்கல் எண்டிங்காக இருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் டீடைலிங் அப்படின்றது இருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு படம். பட் உங்களுக்கு த்ரில்லர் படமோ இல்லை காமெடி மூவியோ நீங்கள் எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக தான் இந்த படம் இருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.